நம்ம எல்லாருமே டார்க்கில் நிற்கிறோம். யாருனா யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா? ஆனால் அங்கே சுவிட்சும் இருக்குது, யாருமே ஆன் பண்ணல. புரியலல்ல? ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் நிறைய பேர் நின்றுட்டுருக்குறாங்க. அந்த ரூம் ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. அப்போ அங்கே நிற்கிறவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க, அந்த ரூமில் இருக்கிற சுவிட்சை யாருனா போட்டாங்கன்னா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி. ஆனால் கடைசி வரைக்கும் அங்கே நிற்கிறவங்க யாருமே அந்த சுவிட்சை ஆன் பண்ணலை. கடைசி வரைக்கும் அந்த ரூம் வந்து இருட்டாகவே இருக்குது. அப்போ வெளியே இருந்து ஒருத்தர் உள்ளே வந்துட்டுருக்கிறாரு. அந்த ரூமை பார்க்குறாரு. அந்த ரூமை பார்த்த உடனே ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படின்னு அவருக்கு தெரியுது. நேராக போகிறாரு, அந்த சுவிட்சை ஆன் பண்ணுறாரு. எல்லாருக்குமே அங்கே வெளிச்சம் கிடைக்குது. அப்போ தான் அங்கே நிற்கிறவங்க எல்லாருமே யோசிச்சாங்க, இந்த சுவிட்சை நம்ம யாராவது முன்னாடியே போயிட்டு அந்த சுவிட்சை ஆன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு எப்பயோ வெளிச்சம் கிடச்சிருக்கும், நம்ம எல்லாருக்குமே வெளிச்சம் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே அப்போ தான் அதை ரியலைஸ் பண்ணாங்க, நினச்சி பார்த்தாங்க. இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாளைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டோட எலெக்ஷன் வருது. நம்ம எல்லாருமே போய் நேராக போய் ஓட் பூத்தில் போய் அந்த சுவிட்சை நம்ம அழுத்த போகிறோம். யாருக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் தீர்மானிச்சிட்ருக்கிறீங்களோ அவங்களுக்கு தாராளமாக நீங்கள் போய் ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாமல் இருக்காதீங்க. நாளைக்கான நாள் நமக்கான நாள். அப்புறம் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து கனெக்டில் இருக்கலாம். நம்ம அடுத்த வீடியோலையும் பார்க்கலாம்.